வேலூர் மாநகர் மற்றும் மாவட்டத்துல நேற்று பகல் நேரத்துல வெயில் சுட்டெரித்த நிலையில நள்ளிரவு நேரத்துல திடீர்னு கனமழை பெய்தது. இடியுடன் பெய்த கனமழையின் காரணமா மாநகரில் கசுவாச்சாரி, வள்ளலார், காகிதப்பட்டறை, சேன்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் சாலைகள்லயும் தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுறதை நம்மால காட்சிகளில் பார்க்க முடியுது. தற்போது ஒட்டுமொத்தமா கடந்த 24 மணி நேரத்துல வேலூர் மாவட்டத்தில் 663 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருப்பதாகவும் வேலூர் மாவட்ட நிர்வாகம் தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இதிலும் குறிப்பா பார்த்தோம்னா போதிய சாலை மற்றும் காலை வசதி இல்லாததுனால வேலூர் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய phase 3 அன்னை தெரசா நகர் பகுதியில 5, 5, 6, 8 ஆகிய 3 தெருக்கள் கழிவுநீரோடு சேர்ந்து வீடுகளுக்குள்ள மழைநீர் புகுந்திருக்கிற சம்பவம் தொடர்ந்து நடந்து வருவதாகவும், இது சம்பந்தமா பலமுறை மாநகராட்சி மேயர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் கொடுத்து இதுவரை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. அந்த நள்ளிரவு நேரத்தில் பெய்த மழையின் காரணமா தான் இந்த மழை தண்ணி மற்றும் கழிவுநீர் வீடுகளுக்குள்ள புகுந்திருக்கு. இருந்தாலும் அவங்க எல்லாம் நைட்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தஞ்சம் புகுந்ததை நம்மால் பார்க்க முடிஞ்சது. தற்போது இப்போ அடுத்த நாளான இன்று வீடுகளுக்குள்ள புகுந்த தண்ணீரை அந்தந்த வீட்டை சம்பந்தப்பட்டவர்களே வீடு தண்ணீர் அகற்றும் பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க.